வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் அதிகார சண்டையால் உள்ளாட்சி அமைப்பு இடைத்தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட சூழல். விரக்தியில் தொண்டர்கள் சுயேட்சையாக போட்டியிடும் அவலம். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று நடைபெறவிருந்த சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் ரத்து. ஆளுநர் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ராஜினாமாவை எதிர்த்து பாஜக ஆட்சி அமைக்கும் முயற்சியில் தீவிரம். ஆளுநரை சந்தித்து உரிமை கோர உள்ளதாகவும் திட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு உலை 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடும் என தொல்லியல் நிபுணர்கள் கணிப்பு. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 19,000-ஐ நெருங்கியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,00,000-ஐ தாண்டியது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை. பீகாரில் காலை இழந்த மாற்றுத்திறனாளி சிறுமி 2 கிலோமீட்டர் தூரமுள்ள பள்ளிக்கு ஒற்றை காலில் குதித்தபடியே சென்று கல்வி பயிலும் ஆர்வம். மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் ஆட்டோ ஒன்றின் மீது உயரழுத்த மின் கம்பிகள் அறுந்து விழுந்து ஆட்டோ முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் அதில் இருந்த 8 பேரும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கொண்டம்பள்ளி அருகே சில்லக்கொண்டம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் இன்று காலை விவசாய பணிகளுக்காக ஆட்டோ ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ மீது உயரழுத்த மின் கம்பிகள் அறுந்து விழுந்தன. இந்த விபத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆட்டோ முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தீப்பற்றி எரிந்தது. இதில் ஆட்டோவில் இருந்த 8 பேரும் உடல் கருகி பரிதாபமாக பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் தீயை அணைத்து உடல்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஆந்திர அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் பதவியை திரு உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று நடைபெறவிருந்த அம்மாநில சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ரத்து செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய 39 அதிருப்தி எம்எல்ஏக்களையும் மீண்டும் தங்கள் வசம் இழுக்க அக்கட்சி தலைமை மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. இந்த சூழலில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் நேற்று இரவு உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து திரு உத்தவ் தாக்கரே உடனடியாக தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவை மேலவை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதையடுத்து மகாராஷ்டிராவில் இன்று நடைபெறுவதாக இருந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ரத்து செய்து ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி உத்தரவு பிறப்பித்தார். முதலமைச்சர் பதவியில் இருந்து திரு உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்த நிலையில் கூட்டத்தொடர் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில சட்டப்பேரவை செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. நாட்டின் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 20ஆம் தேதி முடிவடைகிறது. இதனையொட்டி 15வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. பாஜக கூட்டணி சார்பில் திருமதி திரௌபதி முர்மு, எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் திரு யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்ட 115 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இத்தகவலை நாடாளுமன்ற மாநிலங்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை அடுத்து இன்று வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. பீகாரில்
ஒற்றை காலில் குதித்தபடியே 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிக்கு நாள்தோறும் சென்று பயின்று வரும் மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவர் அரசின் உதவியை கோரியுள்ளார். பீகாரின் சிவான் பகுதியைச் சேர்ந்த மாணவி பிரியன்சு குமாரிக்கு பிறவியிலேயே இடது காலில் குறை இருந்தது. பெற்றோரின் ஊக்கத்தால் ஒற்றை காலிலேயே துள்ளி குதித்தபடியே நடக்க பழகிய அவர் மருத்துவராகி சேவை புரிவதே தனது லட்சியம் என்று கூறியுள்ளார். தனது உடல் குறையை போக்க மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து எந்த உதவியும் கிடைக்காததால் நாள்தோறும் 2 கிலோமீட்டர் தூரத்தை ஒற்றை காலிலேயே கடந்து பள்ளிக்கு சென்று வருவதாக தெரிவித்துள்ளார். தனக்கு செயற்கை கால் வழங்குமாறு பிரியன்சு குமாரி அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் 40 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டான். நாராயண்புரா பதர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவனான தீபேந்திர யாதவ் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தான். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினரும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆழ்துளை கிணற்றில் பக்கவாட்டில் குழி தோண்டினர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவன் 24 மணி நேரத்தில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் முங்கர் பகுதியைச் சேர்ந்த நந்தலால் குமார் என்ற இளைஞர் 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட மின்சார விபத்தில் தனது 2 கைகளையும் இழந்த போதும் கடும் நிதி நெருக்கடிக்கு இடையேயும் விடாமுயற்சியுடன் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். IAS அதிகாரியாக வேண்டும் என்பதே தனது இலக்கு என்று தெரிவித்துள்ள அவர் கால்களில் எழுதும் காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்துகிறது. தஞ்சையில் திமுக உட்கட்சித் தேர்தலில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கட்சி அலுவலகம் போர்க்களமாக மாறியது. தஞ்சையில் உள்ள திமுக மாவட்ட அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் திமுக உட்கட்சித் தேர்தல் நடந்தது. இதில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் ஆதரவாளர்களும் தஞ்சை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் ஆதரவாளர்களும் போட்டியிட்டனர். இருமுனை போட்டியில் தேர்தல் பார்வையாளர்கள் ஒருதலைபட்சமாக துரை சந்திரசேகரன் ஆதரவாளர்களுக்கு பதவி வழங்கியதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தஞ்சை வடக்கு ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முரசொலி ஆதரவாளர்கள் எதிர்த்து போட்டியிட்ட பழனி மாணிக்கம் ஆதரவாளரான ஜெயராஜ் என்பவரை சரமாரியாக தாக்கினர். மேலும் கட்சி அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய பழனி மாணிக்கத்தின் காரை மறித்து அவரை தரக்குறைவாக திட்டினர். இந்த தகவல் அறிந்து வந்த பழனி மாணிக்கம் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தில் மறியலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட இந்த மோதலால் கட்சி அலுவலகம் போர்க்களமாக மாறியது. மயிலாடுதுறை மாவட்டம் பருத்திக்குடி கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நேரடி நெல் விதைப்பு பணி தொடங்கியது. நேரடி நெல் விதைப்பு தொடர்பாக விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் பிரச்சினை இருந்து வருவதால் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க 144 தடை உத்தரவு பிறப்பித்து கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். குத்தாலம் அருகே உள்ள பருத்திக்குடி கிராமத்தில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு செய்தால் வேலைவாய்ப்பின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடந்த 27ஆம் தேதி வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் மயிலாடுதுறை டிஎஸ்பி வசந்தராஜை ஒரு சிலர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 39 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதனை கண்டித்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் பருத்திக்குடி கிராமத்தில் 3 விவசாயிகள் 13 ஏக்கர் நிலத்தில் இன்று நேரடி நெல் விதைப்பை தொடங்கியுள்ளனர். போலீஸ் பாதுகாப்புடன் 3 விவசாயிகளும் 18 ஏக்கர் நிலத்தில் நேரடி நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டனர். ஏடிஎஸ்பி தங்கவேலு தலைமையில் 3 டிஎஸ்பிகள் உட்பட 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக மேல பருத்திக்குடி, கீழ பருத்திக்குடி, காலனி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 144 தடை உத்தரவு பிறப்பித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் யுரேகா உத்தரவிட்டுள்ளார்.
நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வீட்டு வாசலில் நின்றிருந்த பெண்ணிடம் வழி கேட்பது போல் நடித்து நகையை பறிக்க முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வள்ளியூரை அடுத்த தெற்கு கள்ளிக்குளத்தைச் சேர்ந்த லைலா என்பவர் நேற்று முன்தினம் மாலை தனது வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அவரிடம் வழி கேட்பது போல் நடித்து நகையை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. எனினும் அவர் சுதாரித்துக் கொண்டதால் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். தெற்கு கள்ளிக்குளம் பகுதியில் கடந்த ஓராண்டில் 4 வழிப்பறி சம்பவங்கள் நடந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி பதிவுகள் கிடைத்தும் வழிப்பறி கொள்ளையர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுவதால் வீடுகளை விட்டு வெளியே வர பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். காணாமல் போன பறவைகளை கண்டுபிடித்து கொடுத்தால் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிப்புடன் மதுரையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. மதுரை பெரியார் பேருந்து நிலைய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தான் வளர்த்து வந்த செல்லப்பறவை ஒன்று காணாமல் போய்விட்டதாகவும் அதை கண்டுபிடித்து தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் எனவும் சுவரொட்டி ஒட்டியுள்ளார். பறவையின் அடையாளம், அது தொலைந்த இடம் குறித்த தகவலுடன் தனது தொடர்பு விவரங்களையும் சுவரொட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மகாராஜன் காந்தி தம்பதியர் தாங்கள் வளர்த்து வந்த செல்லப்பறவை காணாமல் போய்விட்டதாக சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டியுள்ளனர். செல்ல பிராணிகளை பிரிந்து வாடும் அதன் உரிமையாளர்கள் சுவரொட்டி ஒட்டி அதனை தேடுவது மனிதநேயத்தின் வெளிப்பாடு என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சீர்காழி அருகே கந்துவெட்டி வசூலித்த தாய் மகனை போலீசார் கைது செய்தனர். சீர்காழி அருகே உள்ள எடமணல் கிராமத்தைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த சோலை அம்மாளிடம் 2017ஆம் ஆண்டு தனது வீட்டை அடமானம் வைத்து 3 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். கடனை தொகையை திருப்பி செலுத்தியும் 7 ரூபாய் தந்ததால் தான் வீட்டை திருப்பித் தருவதாக சோலையம்மாள் கூறிய நிலையில் வாசுதேவன் போலீசில் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் கந்துவெட்டி வசூலித்த சோலையம்மாள் அவரது மகன் வீரபாண்டியன் ஆகியோரை கைது செய்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அடமான கிரைய பத்திரங்களை போலீசார் கைப்பற்றினர். செங்கல்பட்டு அருகே பெயிண்டர் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கறிஞர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். திருப்போரூர் அடுத்த தையூர் குப்பம்மாள் நகரில் வசித்து வரும் பெயிண்டர் சங்கர் என்பவருக்கும் வழக்கறிஞரான சிவபிரசாத் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கறிஞர் சிவபிரசாத் தனது நண்பர் விக்னேஷ் என்பவருடன் சேர்ந்து மது போதையில் பெயிண்டர் சங்கர் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துள்ளார். தகராறு முற்றிய நிலையில் சங்கர் வீட்டில் இருவரும் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கறிஞர் சிவபிரகாஷ், அவரது நண்பர் விக்னேஷை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கத்தி, பெட்ரோல் குண்டுகளை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். அமெரிக்கா சென்றுள்ள தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸை நேரில் சந்தித்தார். தனது ஒவ்வொரு படம் வெளியான பிறகும் குடும்பத்துடன் வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் மகேஷ் பாபு சர்க்காரு வாரிபாட்டா படம் திரைக்கு வந்ததை அடுத்து குடும்பத்துடன் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸை நேரில் சந்தித்துள்ளார். அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள மகேஷ் பாபு பில்கேட்ஸை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார். உலகம் கண்ட மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையாளர்களில் பில்கேட்ஸும் ஒருவர் என்றும் மிகவும் பணிவானவர் என்றும் உத்வேகம் மிகுந்தவர் என்றும் மகேஷ் பாபு குறிப்பிட்டுள்ளார். ஜெராக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜான் பிசன்டன் காலமானார். ஒளி நகல் இயந்திரம் தயாரிக்கும் நிறுவனமான ஜெராக்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் செயல்பட்டு வருகிறது. இதன் தலைமை செயலதிகாரியாக ஜான் பிசன்டன் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று தனது 59வது வயதில் உயிரிழந்தார். இதனிடையே இடைக்கால தலைமை செயல் அதிகாரியாக ஸ்டீவ் பாண்ட்ரோஸ்வாக் என்பவரை அந்நிறுவனம் நியமித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 19,000 நெருங்கியுள்ள நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 18,819 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,54,52,164 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 39 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,25,116 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
1,04,555 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 4,28,22,493 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 13,827 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 191,61,91,554 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியை திரு உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததை கொண்டாடி வரும் பாஜக ஆட்சி அமைக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க சிவசேனா கூட்டணிக்கு அம்மாநில ஆளுநர் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து நேற்று இரவே முதலமைச்சர் பதவியை திரு உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா முழுவதும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோர பாஜக திட்டமிட்டுள்ளது. பாஜக சார்பில் அதன் மூத்த தலைவரான திரு தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மாநிலம் முழுவதும் எங்கும் உள்ள பாஜக அலுவலகங்களுக்கு முன்பு தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். மகாராஷ்டிரா முதலமைச்சராக எதிர்பாராத வகையில் எப்படி பொறுப்பேற்றேனோ அதே பாணியில் பதவியில் இருந்தும் விலகுவதாக திரு உத்தவ் தாக்கரே மக்களுக்கு உருக்கமாக உரையாற்றினார். மகாராஷ்டிரா ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரியை நேற்றிரவு சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்கு முன்பாக சமூக வலைதளம் மூலம் பேசிய திரு உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பெருமைப்பட எடுத்துரைத்தார். 2.5 ஆண்டுகள் ஆட்சியில் திருப்திகரமாக இருந்ததாக கூறிய அவர் திரு பால் தாக்கரேவின் கனவை நிறைவேற்றியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். எப்படி ஆட்சிக்கு வந்தேனோ அப்படியே ஆட்சியில் இருந்து விலகுவதாக கூறினார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார், காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் சூரத் சென்றிருக்காமல் தன்னுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் திரு உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டார். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த அமர்நாத் யாத்திரை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. சுமார் 5,000 வீரர்கள் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமர்நாத் பனிகுகை நோக்கிய பக்தர்களின் 43 நாட்கள் பயணம் காஷ்மீரில் உள்ள பஹல்காம், பால்டால் ஆகிய 2 முகாம்களில் இருந்து இன்று தொடங்கியது. காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா அமர்நாத் யாத்திரையின் முதல்கட்ட குழுவின் பயணத்தை தொடங்கி வைத்தார். 4,890 பக்தர்கள் ஜம்மு நகரம் பகவதி நகர் முகாமில் இருந்து பயணத்தை தொடங்கினர். அமர்நாத் யாத்திரைக்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பயணத்தை கண்காணிக்க ரேடியோ அலைவரிசை அடையாள முறையை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரக்ஷா பந்தன் அன்று அமர்நாத் யாத்திரை முடிகிறது. ஊராட்சி நிதியை பயன்படுத்துவதில் முறைகேடு செய்த விவகாரத்தில் பழனியை அடுத்த புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவியை பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவியாக பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த செல்வராணி மகுடீஸ்வரன் என்பவர் பதவி வகித்து வந்தார். ஊராட்சி நிதியை பயன்படுத்துவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து செல்வராணி காசோலையில் கையொப்பமிட்டு ஊராட்சி பணத்தை எடுக்கும் அதிகாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கடந்த வாரம் புஷ்பத்தூர் ஊராட்சியில் வார்டு உறுப்பினர்களிடம் கருத்து கேட்டு கூட்டம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவி செல்வராணியை தகுதி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான ஆணையை செல்வராணி பெற மறுத்த நிலையில் அவரது வீட்டின் முன்பு ஒட்டிவிட்டு அதிகாரிகள் சென்றனர். கும்பகோணம் அருகே ஏல விற்பனையில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால் வேதனையடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் தஞ்சை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்து பருத்தி விவசாயிகள் பங்கேற்றனர். இதில் அதிகபட்சமாக குவிண்டால் 9,000 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த வாரத்தை காட்டிலும் இது விலை குறைவு என்பதால் பருத்தி விவசாயிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதையடுத்து அவர்கள்
கும்பகோணம் திருவையாறு சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் பருத்தி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இன்று மறு ஏலம் விடும் பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. இது தொடர்பாக பேசிய விவசாயிகள் நெல்லை போன்று பருத்தியையும் அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உர விலை அதிகமாயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் உரம் தட்டுப்பாடும் இருக்கு. ஒரு 276 ரூபா 50 காசு உள்ள யூரியா வாங்குறது 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதுக்கு நீங்க பூச்சி மருந்து வாங்குங்க, குருணை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. இடுபொருள்கள் செலவு அதிகமாக போகுது. அது இல்லாமல் ஆட்கூலியும் ஏறிடுச்சு இந்த வருஷம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பஞ்சுக்கு ஒரு நியாயமான விலையை அரசாங்கம் கொடுக்கணும். அரசாங்கமே இடைத்தரகராக இல்லாமல் அரசாங்கமே கொள்முதல் செஞ்சு அதை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கடந்த 12 நாள் உண்டியல் காணிக்கையாக 2,15,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் கடந்த 12 நாட்களில் நிறைந்ததால் நேற்று கார்த்திகை மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், திருக்கோயில் அலுவலர்கள் ஆகியோர் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். 12 நாள் காணிக்கையாக 2,15,05,060 ரூபாய் ரொக்கமும் 947 கிராம் தங்கமும் 7,933 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் செலுத்தியிருந்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று காலை உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 267 புள்ளிகள் உயர்ந்து 53,294 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 71 புள்ளிகள் அதிகரித்து 15,870 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 78 ரூபாய் 92 காசாக இருந்தது. தங்கம் விலையில் இன்று எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு சவரன் 37,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,683 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 37,464 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,656 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய் 20 காசுக்கும், 1 கிலோ 65,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல் துலக்காமல் குழந்தைக்கு முத்தம் கொடுத்ததை கண்டித்த மனைவியை கணவர் வெட்டி கொன்ற சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை புளியகுளத்தைச் சேர்ந்த தீபிகா என்பவருக்கும் பெங்களூருவில் பணியாற்றி வந்த அவினேஷ் என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியருக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் நேற்று காலை எழுந்ததும் அவினாஷ் தனது குழந்தைக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சி மகிழ்ந்துள்ளார். அப்போது பல் துலக்காமல் குழந்தைக்கு ஏன் முத்தம் கொடுத்தீர்கள் என மனைவி தீபிகா கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த அவினாஷ் அரிவாளால் மனைவியை வெட்டினார். தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த தீபிகா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே அப்பகுதி மக்கள் அவினாஷை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அவினாஷை கைது செய்தனர்.